ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர் ஜோஸ். இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம ஜிஎஸ்டியோட பேசிக் கான்செப்ட் பற்றியும் ஜிஎஸ்டியில் சர்வீஸ் டாக்ஸ் என்ட்ரி எப்படி என்டர் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் தான். நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுற சேல்ஸ் பண்ணுற கூட்ஸு, அப்படி இல்லைனா நம்ம ப்ரொவைட் பண்ணுற ரிசீவ் பண்ணுற சர்வீசஸை அதோட கேட்டகரிஸ் பேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜை தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். இதில் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற கூட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ரொவைட் ஆர் ரிசீவ் பண்ணுற சர்வீசஸாக இருந்தாலும் சரி, ரெண்டோட டேக்ஸ் டைப்பையுமே நம்ம வந்து இதுக்கு கீழே காமனாக நம்ம க்ரியேட் பண்ணி கேல்குலேட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜூலை 2017 தான் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்படின்றத கொண்டு வந்தாங்க. பழைய டேக்ஸஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் ஜிஎஸ்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பழைய டேக்ஸ் டைப்புக்கும் ஜிஎஸ்டிக்கும் இருக்க மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஜிஎஸ்டியில் எந்த ஸ்டேட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே காமனான பர்சன்டேஜஸ் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா காமனாக 18% தான். அது நீங்கள் தமிழ்நாட்டில் வாங்கினாலும் சரி, கர்நாடகாவில் வாங்கினாலும் சரி, இல்லை வந்து ஹைதராபாத்தில் வாங்கினாலும் சரி, காமனான பர்சன்டேஜஸ் தான் வந்து உங்களுக்கு டேக்ஸை டிடெக்ட் ஆகும். இதே நீங்கள் பழைய டேக்ஸ் டைப்பில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் வைஸ் பர்சன்டேஜஸும் வந்து டிஃபர் ஆகும். அந்த ஸ்டேட்டோட ஃபினான்ஷியல் பொசிஷனை பொறுத்து பர்சன்டேஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜை வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டியில் மெயினாக நம்ம பண்ணுற சேல்ஸையும் பர்ச்சேஸையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று இன்ட்ரா ஸ்டேட், ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டர் ஸ்டேட் அப்படின்றது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற சேல் பண்ணுற எந்த ப்ராடக்ட்ஸாக இருந்தாலுமே சரி, நீங்கள் உங்கள் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டேட்லேயே வந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ரெண்டுமே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்ட்ரா ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் உங்கள் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் கம்பெனிக்கு சம்மந்தப்பட்ட எல்லா பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே நடக்குது அப்படின்னா அதை வந்து இன்ட்ரா ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இன்டர் ஸ்டேட் அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் த ஸ்டேட். அதாவது தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கம்பெனிக்கான கூட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெங்களூர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றது, அப்படி இல்லைனா வந்து டெல்லியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் டிஃபர் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர் ஸ்டேட் அப்படின்ற டேக்ஸ் டைப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் டைப்பை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரா ஸ்டேட்டில் நம்ம வந்து சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்படின்ற 2 டேக்ஸை வந்து ஃபைன் பண்ணுவோம். இதே இன்டர் ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஜிஎஸ்டி அப்படின்ற பர்சன்டேஜ் தான். இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் எல்லாமே வந்து ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே பண்ணும்போது டேக்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10%ன்னு வச்சுக்கலாம். அப்போ 10% அப்படின்னா அந்த டேக்ஸ் பர்சன்டேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமனாக அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு போகும். அப்படி போகிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2ஆக அதை பிரிக்க போகிறோம். ஒன்று வந்து சிஜிஎஸ்டி, இன்னொன்று எஸ்ஜிஎஸ்டி. அதில் அந்த பர்சன்டேஜை 2 ஹாஃபாக பிரித்து ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இன்னொன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இதே நீங்கள் இன்டர் ஸ்டேட் பர்ச்சேஸ் ஆர் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேல்ஸோ பர்ச்சேஸோ நடக்குது அப்படின்னா அப்போ வந்து அந்த டேக்ஸை நீங்கள் 2 டைப்பாக பிரிக்க தேவையில்லை. காமனாக ஐஜிஎஸ்டி, அதாவது இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு டைப்பை நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சேல்ஸ் ஆர் பர்ச்சேஸ் ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய டேக்ஸ் டைப் வந்து பார்த்திங்கன்னா சிஜிஎஸ்டி ஒன்று, எஸ்ஜிஎஸ்டி ஒன்று. இது ரெண்டுமே ஆஃப் பர்சன்டேஜ் டு த ஒரிஜினல் பர்சன்டேஜ். இதே நீங்கள் சப்போஸ் வேறு ஸ்டேட்டில் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஐஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து ஓவரால் பர்சன்டேஜ் தான். இப்போ 10னா 10% வந்து ஐஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். அதில் 2 ஆஃபாக பிரித்தது தான் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்படின்றது. இதை எதை பொறுத்து நம்ம அவுட் சைட் ஆஃப் த ஸ்டேட் இல்லைனா வித்தின் ஸ்டேட் அப்படின்ற டிசைட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணுற பார்ட்டி நேமை பொறுத்து தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சண்டே டெப்டாரோ கிரெடிட்டாரோ க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பார்ட்டி டீட்டெயில்ஸில் நம்ம என்டர் பண்ணும்போது அவங்களுக்கான ஸ்டேட்டு, சிட்டி இதெல்லாம் சூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் அந்த டிரான்சாக்ஷன் வந்து இன்ட்ரா ஸ்டேட்டா இன்டர் ஸ்டேட் அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இன்ட்ரா ஸ்டேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 டைப் யூஸ் பண்ணணும். இன்டர் ஸ்டேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐஜிஎஸ்டி அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணாலே போதும். இப்போ இதோட பர்சன்டேஜஸ்லாம் எப்படி கேல்குலேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா ஸ்டேட், அதாவது ஒரே ஸ்டேட்டுக்குள்ளேயே சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டேக்ஸ் கேல்குலேஷன் தான் எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்கள், சப்ளையர் ஏ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளோட விலையை 200 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த
பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20% டேக்ஸு. அப்போ 20% டேக்ஸ்னு வரும்போது நம்ம ஒரே ஸ்டேட்டில் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால அவங்க வந்து SGST ஒன்று CGST ஒன்றுன்னு 2 டேக்ஸ் கண்டுபிடிக்க போகிறாங்க. ரெண்டுலேயுமே ஆஃப் த பர்சன்டேஜ் 10% ஒன்று 10% ஒன்று. அப்போ 200 ரூபாய்க்கு 10% பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் 20 ரூபாய். அப்போ டோட்டலாக இந்த பொருளை அவங்க விற்றது வந்து பார்த்திங்கன்னா 240 ரூபாய்க்கு இந்த பொருளை வந்து விற்கிறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்ளையர் பிக்கு. அப்போ சப்ளையர் பி வந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸை வந்து அவன் பே பண்ண மாட்டான். அந்த 40 ரூபாயும் சேர்த்து தானே சப்ளையர் ஏக்கு கொடுக்குறான். அப்போ அவங்க வந்து தான் டேக்ஸை பே பண்ணணும். 200 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொருளுக்கு கிடைச்ச விலை, மீதி இருக்க 40 ரூபாயை வந்து பார்த்திங்கன்னா அவங்க டேக்ஸாக உங்களுக்கு பே பண்ணணுமா. அதை தான் உங்களுக்கு இந்த இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபீஸும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபீஸும் சப்ளையர் ஏ வந்து பே பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பொருளை வந்து 240 ரூபா கொடுத்து யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்ளையர் பி வந்து வாங்கியிருக்காங்களா. அப்போ இவங்க இந்த பொருளுக்காக 40 ரூபாய் ஆல்ரெடி டேக்ஸ் வந்து பே பண்ணிட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவங்க வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், 100 ரூபாய் இன்கம் வச்சு அந்த பொருளை 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ 300 ரூபாய்க்கு விற்கும் போதும் பார்த்தீங்கன்னா அதே 10% டேக்ஸ் தான். அப்போ வந்து CGST 10 SGST 10னா 30%. அப்போ இந்த பொருளுக்கு அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 360 ரூபா. இப்போ இதில் டேக்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா. அவங்க ஆல்ரெடி 40 ரூபா வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க இந்த பொருளுக்காக. இப்போ இவங்க அதிகமாக வச்ச இன்கம்க்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா எக்ஸ்ட்ரா டேக்ஸ் வந்திருக்கா. அப்போ இவங்க வந்து மறுபடியும் இந்த 60 ரூபாயையும் கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இவங்க பே பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி SGSTல இவங்க 20 ரூபாய் பே பண்ணிட்டாங்க இந்த பொருளுக்காக. அதே மாதிரி CGSTலையும் 20 ரூபாய் இந்த பொருளுக்காக பே பண்ணியிருக்காங்க. அப்போ பேலன்ஸ் இருக்க 10 ரூபாயை மட்டும் அவங்க டேக்ஸாக பே பண்ணால் போதும். ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்க டேக்ஸ் அமௌண்ட்டை வந்து ITC, அதாவது இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி இந்த பொருளுக்காக 20 ரூபாய் பே பண்ணிட்டாங்க. இப்போ வந்து 30 ரூபாயிலேருந்து ஆல்ரெடி பண்ண டேக்ஸ் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணது போக இவங்க SGSTயில் கட்ட வேண்டிய டேக்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய். அதே மாதிரி தான் உங்களுக்கு CGSTக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த பொருளுக்காக 20 ரூபாய் கொடுத்துருக்காங்களா. இப்போ மறுபடியும் அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 10 ரூபாயை மட்டும் இவங்க பே பண்ணுறாங்க. இந்த கஸ்டமருக்கு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 360 ரூபாய் அப்படின்னு சொல்லி தான் அவங்க விற்றுருப்பாங்க. அப்போ ஒரு பொருளை நம்ம விற்கும் போது இல்லை வாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த பொருளுக்காக நம்ம டேக்ஸ் பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ஆல்ரெடி பே பண்ண அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ எவ்வளோ டேக்ஸ் அமௌண்ட் அதிகமாக இருக்கோ அதை மட்டும் நம்ம பே பண்ண போகிறோம். அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் நம்ம சொல்லுவோம். இதில் வந்து ஆல்ரெடி ஒரு பொருளுக்கு 40 ரூபாய் டேக்ஸ் கட்டியிருக்காங்க. இப்போ அவங்க வச்ச இன்கம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய். அந்த 100 ரூபாய்க்கு வந்த டேக்ஸ் அமௌண்ட்டு தான் 20. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்துச்சோ அந்த இன்கம்கான டேக்ஸை மட்டும் அவங்க பே பண்ணால் போதும். சப்போஸ் இதில் சப்ளையர் சின்னு ஒருத்தவங்க வந்து அவங்க கஸ்டமருக்கு பே பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ இந்த 360 ரூபாய் கொடுத்து அவங்க அந்த பொருளை வாங்கியிருப்பாங்களா. அந்த பொருளை வாங்கும்போது அந்த பொருளுக்கு 60 ரூபாய் டேக்ஸ் வந்து அவங்க பே பண்ணிட்டாங்க. இதே அவங்க 400 ரூபாய் விலை வச்சு அடுத்த கஸ்டமருக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபாயாக இருக்கும். அப்போ அந்த 80 ரூபாய் டேக்ஸில் அவங்க வெறும் 20 ரூபாய் மட்டும் திரும்ப கட்டினா போதும். ஏன் அப்படின்னா இந்த பொருளை வாங்கும் போதே 60 ரூபாய் டேக்ஸ் கட்டி தானே அவங்க வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு அடுத்தடுத்து போக போக நீங்கள் ஆல்ரெடி அந்த பொருளுக்காக டேக்ஸ் கொடுத்து தான் வாங்கியிருப்பீங்க. அப்போ அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் டேக்ஸாக பே பண்ண போகிறீங்க. இதுதான் GSTயோட பேசிக்கான கான்செப்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டேட்டில் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜை CGST SGSTன்னு 2 டைப்பாக பிரித்து உங்களுக்கு நீங்கள் பே பண்ணிக்கலாம். சப்போஸ் இதே வந்து சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் ஸ்டேட் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு சப்ளையர் ஏ வந்து பார்த்திங்கன்னா சப்ளையர் பிக்கு விற்கிறாங்க. இது வந்து காமனாக ஒரே ஸ்டேட்டில் விற்கிறது தான். ஆனால் சப்ளையர் பி வந்து கஸ்டமருக்கு சேல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து வேறு ஸ்டேட்டை சேர்ந்தவன். அப்படி இருக்கும்போது சப்ளையர் பி வந்து டேக்ஸ் அமௌண்ட் பே பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா IGST அப்படின்ற ஒரு டேக்ஸை பே பண்ணால் போதும். ஏன்னா அவங்க சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்டேட்டுக்கு தானே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க CGST SGST கேல்குலேட் பண்ண தேவையில்லை, IGST மட்டும் கேல்குலேட் பண்ணால் போதும். இது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ சப்ளையர் A to B வரும்போது சேம் அதே ப்ராசஸ் தான். அந்த பொருளை 200 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. 40 ரூபாய் டேக்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா CGST 20 ரூபீஸும் SGST 20 ரூபீஸும் பே பண்ணியிருப்பாங்க. அப்போ
ஓவராலாக 40 ரூபா அந்த பொருளுக்கான டேக்ஸை வந்து பி கிட்டேருந்து வாங்கி ஏ வந்து பே பண்ணியாச்சு. இப்போ பி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு விற்கும் போது தானே வேறு ஸ்டேட்டுக்கு விற்கிறாங்க. அப்போ அவங்க விற்கும் போது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 100 ரூபா எக்ஸ்ட்ரா லாபம் வச்சு விற்கிறாரு. அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 360 ரூபா வருமா? அப்போ டேக்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா. அவங்க ஆல்ரெடி 40 ரூபா இந்த பொருளுக்காக டேக்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அப்போ மீதி இருக்க 20 ரூபா தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கட்ட வேண்டிய டேக்ஸ் அமௌண்ட்டு. அந்த இருக்க 20 ரூபாயும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேல்குலேட் பண்ண போகிறோம்னா ஐஜிஎஸ்டியாக கேல்குலேட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சப்ளை ஆஃப் பிளேஸ் வந்து வேறு மாதிரி மாறி இருக்கு இல்லையா? இப்போ சப்ளையர் பி வந்து எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கஸ்டமர் வந்து டெல்லியில் வந்து வாங்குறாரு அப்படின்னா அப்போ பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து டிஃபர் ஆகும்போது உங்களுக்கு ஐஜிஎஸ்டி தான் கேல்குலேட் ஆகும். அப்போ அவங்க கட்ட வேண்டிய டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி அதில் 20 ரூபா கட்டினா போதும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பொருளுக்காக சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் அவர் 40 ரூபா பே பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ அதை மைனஸ் பண்ணது போக பேலன்ஸ் இருக்க 20 ரூபா மட்டும் அவர் டேக்ஸாக பே பண்ணால் போதும். இதை வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து அவர் சேல் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட்டோட கான்செப்ட். இன்ட்ரா ஸ்டேட் அப்படிங்கும் போது நீங்கள் 2 டேக்ஸ் கேல்குலேட் பண்ணணும். ஒன்று சிஜிஎஸ்டி, ஒன்று எஸ்ஜிஎஸ்டி. இதே நீங்கள் இன்டர் ஸ்டேட் அதாவது வேறு ஸ்டேட்டுக்கு மாற்றி சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஐஜிஎஸ்டி அப்படின்ற ஒன்றை கேல்குலேட் பண்ணணும். அந்த பொருளை வாங்கும் போதே அந்த பொருளுக்கான டேக்ஸை வந்து நீங்கள் பே பண்ணி தான் வாங்கியிருப்பீங்க. அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ லாபம் வச்சு விற்கிறீங்களோ அந்த லாபத்துக்கு வர டேக்ஸ் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் திரும்ப பே பண்ணால் போதும். மறுபடியும் முதல்ல இருந்து அந்த ஹோல் அமௌண்ட்டுக்கும் 10% 20% டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ண தேவையில்லை. இதுதான் ஜிஎஸ்டியோட மேஜரான கான்செப்ட். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்ஸுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணுற சர்வீசஸ் இல்லை ரிசீவ் பண்ணுற சர்வீசஸ்க்கும் சேம் இதே மாதிரி தான். நீங்கள் ரிசீவ் பண்ணுற சர்வீஸோட ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 இருந்துச்சு அப்படின்னா அதோட இந்த சர்வீஸோட சர்வீஸ் டேக்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்துட்டு அது வந்து இன்சைட் த ஸ்டேட் இருந்துச்சு அப்படின்னா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கேல்குலேட் பண்ண போகிறீங்க. அவுட் சைட் த ஸ்டேட் வந்து அந்த சர்வீஸ் இருந்துச்சு அப்படின்னா ஐஜிஎஸ்டி கேல்குலேட் பண்ண போகிறீங்க. கூட்ஸாக வரும்போது ஸ்டாக் நம்ம யூஸ் பண்ணிப்போம். சர்வீஸாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன சர்வீஸ் அப்படின்ற லெஜரை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கேல்குலேஷன்ஸ் வந்து போட போகிறோம். இப்போ சர்வீஸ் டேக்ஸ் என்ட்ரி வந்து எப்படி போடுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ சர்வீஸ் டேக்ஸுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வச்சுருக்கேன். இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ரொவைடிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பேஸ்டு சர்வீசஸ் டு ஏபிடி பார்சல் லிமிடெட் சென்னைன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாய்க்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ் வந்து நம்ம ஏபிடி பார்சலுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்காக 12% ஜிஎஸ்டி வந்து நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம். அப்போது 1,50,000 இல்லாமல் அடிஷ்னலாக 12%க்கான அமௌண்ட் எவ்வளவோ அதையும் சேர்த்து தான் நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த கம்பெனி வந்து சென்னை அதாவது தமிழ்நாடு பேஸ்டு கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கேல்குலேட் பண்ணிவிட்டு டேக்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணிடுவாங்க. சப்போஸ் இதே நம்ம கிரியேட் பண்ண போகிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு இல்லாமல் வேறு ஸ்டேட் ரெஜிஸ்டர்டு கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஐஜிஎஸ்டியை கேல்குலேட் பண்ண போகிறோம். இப்போ சர்வீசஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று சர்வீஸ் பர்ச்சேஸ், இன்னொன்று சர்வீஸ் சேல்ஸ்னு சொல்லுவோம். சர்வீஸ் பர்ச்சேஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கொடுத்து அந்த சர்வீஸை நம்ம வாங்கிக்கிறது தான் சர்வீஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 3rd டிரான்சாக்ஷனில் பாருங்கள், ரிசீவிங் ஹோட்டல் அக்கமடேஷன் சர்வீசஸ் ஃப்ரம் ஹாலிடே இன் ஹோட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுறதுக்கு அந்த நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து ஸ்டே பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டுக்கான ஜிஎஸ்டி கேல்குலேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அங்கே ஸ்டே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் கொடுத்து தான் நம்ம ஸ்டே பண்ணுறோம். அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான டேக்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும்போது அந்த ஏபிடி பார்சல் லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸை வாங்கிக்கிறாங்க. நீங்கள் அந்த சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது சர்வீஸ் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வீஸை ரிசீவ் பண்ணிக்கிறோன்னு சொல்லும்போது சர்வீஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்கம். ஏன்னா வந்து 1,50,000க்கு நீங்கள் சர்வீஸ் கொடுத்துட்டு 12% ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் நீங்கள் வாங்க போகிறீங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு இன்கம். இதே நீங்கள் சர்வீஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ். ஏன்னா அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டா அந்த சர்வீஸை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க போகிறீங்க. அப்போ அது வந்து எக்ஸ்பென்சஸ். அப்போ சர்வீஸ் சேல்ஸு பர்ச்சேஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம சர்வீஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறோம். இந்த டிரான்சாக்ஷன் எப்படி போகிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கோங்க.
சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறது ஜிஎஸ்டியில் சர்வீஸ் டேக்ஸ் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோமா. இது வந்து நீங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ணும்போது எந்த ஸ்டேட்டை கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் கம்பெனி வந்து எந்த ஸ்டேட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. கஸ்டமருக்கு நீங்கள் என்டர் பண்ணும்போது அந்த கஸ்டமரோ இல்லை சப்ளையரோ அவங்க என்ன ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்றத கொடுக்கறத பேஸ் பண்ணி தான் இன்ட்ராவா இன்டரா அப்படின்றத அது மேட்ச் பண்ணும். ஸோ ஸ்டேட் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த கம்பெனி எனேபிள் பண்ணுற ஆப்ஷனில் பாருங்கள், இதில் ஜிஎஸ்டி அப்படின்ற ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. ஜிஎஸ்டிக்கு எஸ் கொடுத்து என்டர் பண்ணுங்கள். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கேட்கும். இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட் பேஸ்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பெனி அப்படின்றது தமிழ்நாடு அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் வந்து ரெகுலராக காம்போஷனாக. இப்போதைக்கு நான் ரெகுலர் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஃப்ரம் அப்படின்றதுல டேட் கொடுத்துக்கோங்க. கம்பெனியோட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். இந்த நம்பர் வந்து இப்போதைக்கு நான் டம்மியாக ஒன்று கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிஎஸ்டி நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுறது மந்த்லி பண்ண போகிறீங்களா குவார்ட்டர்லி பண்ண போகிறீங்களா அப்படின்ற ஆப்ஷன் இது ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டிக்கு மட்டும் எஸ் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன்ஸை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தானே என்ட்ரி போட போகிறோம். ஃபஸ்ட்டு வவுச்சர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. வவுச்சர்ஸ் ஆப்ஷனில் சேல்ஸ் வவுச்சர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சேல்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான என்ட்ரி நம்ம போட போகிறோம். பார்ட்டி நேமில் யாருக்கு நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோமோ அவங்க நேமை நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். Alt C கொடுத்துட்டு ABC பார்சல் லிமிடெட் அப்படின்ற டெப்டாரோட நேமை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறோம், அவங்க தான் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ டெப்டார் அப்படின்றது கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இவங்களுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸில் பாருங்கள், ஸ்டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஸ்டேட் தான் நான் போட போகிறேன். அதனால் தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷனே கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஸ்டேட் மாற்றுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் மாற்றிட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்தது பர்டிகுலர்ஸில் நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதுக்கான டேக்ஸ் வேல்யூஸ்லாம் எவ்வளோ அப்படின்றத நம்ம போட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கிறது அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் ஃபார்மேட்டில் தான் போட்டுட்ருக்கோம். இதே வவுச்சர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்வாய்ஸ் ஃபார்மேட்டில், அதாவது சேஞ்ச் மோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், அக்கௌண்டிங் இன்வாய்ஸில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஐட்டம் இன்வாய்ஸில் போட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டாக் என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும். இதே நீங்கள் வந்து கூட்ஸுக்கான ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஐட்டம் இன்வாய்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுறது சர்வீஸுக்கான ஜிஎஸ்டி தானே கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் டிஃபால்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் மோட் ஆப்ஷனில் போய்ட்டு மாற்றிக்கலாம். இப்போ இந்த பர்டிகுலர்ஸில் என்ன சர்வீஸ் நான் ப்ரொவைட் பண்ண போகிறேனோ அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. Alt C கொடுத்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டைரக்ட் இன்கம் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்டர் பண்ணும்போது இந்த இடத்துல ஜிஎஸ்டி அப்ளிகபிள்னு ஒரு ஆப்ஷன் கேட்குது பாருங்கள். இதுக்கு அப்ளிகபிள் அப்படின்றது கொடுத்துட்டு செட் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் ஆல்டர் அப்படின்ற ஆப்ஷனில் எஸ்ன்னு கொடுத்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் இது நான் ஜிஎஸ்டி கூட்ஸ். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து கூட்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் கிடையாது, சர்வீஸ் பேஸ்டு டிரான்சாக்ஷன் தான் நம்ம போட போகிறோம். அதனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு நோ அப்படின்றது கொடுத்துருங்க. நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனில் வேணும்னா சேல்ஸ் டாக்ஸபிள் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் என்டர் மட்டும் பண்ணிவிட்டு இந்த டாக்ஸபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷனில் டாக்ஸபிள் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் 0% இருந்துச்சு அப்படின்னா நெல் ரேட்டட் கொடுத்துக்கலாம். எக்ஸ்டெம்ட் டைப்பில் சர்வீஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்டெம்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண போகிறேன். அதனால டாக்ஸபிள் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கான பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 12%. இந்த டேக்ஸ் டைப்பில் பாருங்கள், நம்ம பார்த்த ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி 3 டேக்ஸ் டைப்பும் வந்துடும். சப்போஸ் இந்த டேக்ஸ் டைப் வந்து உங்களுக்கு இங்கே வியூ ஆகலை அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற பாக்ஸ்லேயே வச்சுட்டு F12 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் டைப் டிக்ளேர் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இந்த இடத்துல ஷோ ஆல் டேக்ஸ் டைப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 3 ஆப்ஷனுமே உங்களுக்கு காட்டும். இப்போ இதில் இன்டகிரேட்டரில்
12% அப்படின்றது கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஓவரால் பர்சன்ட்டு தான் வந்து நம்ம ஐஜிஎஸ்டின்னு சொல்லுவோம்ல. ஸோ இன்டகிரேட்டரில் 12 அப்படின்றத கொடுத்து நீங்கள் என்டர் பண்ண உடனே பாருங்கள், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரெண்டுலேயுமே ஈக்குவல் ஆஃபாக அதுவே உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிவிடும். இப்போ இதை மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த டைப் ஆஃப் சப்ளையில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம சர்வீஸ் பேஸ்டு ஜிஎஸ்டி தானே க்ரியேட் பண்ண போகிறோம், அதனால் சர்வீஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதே நீங்கள் ஏதாவது ஸ்டாக் வந்து சேல் பண்ணுறது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி என்ட்ரி போடுறீங்க அப்படின்னா அப்போ ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணும்போது கூட்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சர்வீஸ் அப்படின்றத கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன். இந்த சர்வீஸ்க்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1,50,000 என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது சப்போஸ் நீங்கள் 2-3 சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 by 1 க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு டேக்ஸ் வேல்யூ தான் கேல்குலேட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக 1,50,000 நம்ம என்டர் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு 12% நம்ம கேல்குலேட் பண்ணணும். அந்த 12 எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி ஒன்று, எஸ்ஜிஎஸ்டி ஒன்று. ஏன்னா 2 கம்பெனியுமே, அதாவது நம்ம கம்பெனியும் அண்ட் அதே மாதிரி சர்வீஸை ரிசீவ் பண்ணுற கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. அதனால நம்ம சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி தான் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆல்ட் சி கொடுத்துக்கோங்க. சிஜிஎஸ்டிக்காக ஒரு லெட்ஜர், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸு. டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டியூட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி சூஸ் பண்ணுங்கள். ஜிஎஸ்டிக்குள்ளே நிறைய டேக்ஸ் டைப் இருக்குல்ல, அதில் நீங்கள் இப்போ என்ன டேக்ஸ் டைப் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டேக்ஸ் தான். சப்போஸ் இதே நீங்கள் எஸ்ஜிஎஸ்டி க்ரியேட் பண்ணுறீங்க, ஐஜிஎஸ்டி க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் சென்ட்ரல் டேக்ஸ் அப்படின்றத மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கிறேன். வேல்யூ வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகிருக்கும். அதே மாதிரி அடுத்தது எஸ்ஜிஎஸ்டி அப்படின்றது கொடுத்துக்கோங்க. டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ் தான். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி. இப்போ நம்ம ஸ்டேட் டேக்ஸ் தான் நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோமா, அதனால் ஸ்டேட் டேக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வேல்யூஸ் வந்து உங்களுக்கு கேல்குலேட் ஆகிடும். இப்போ இதுலேயே சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோர் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜிஎஸ்டியில் டேக்ஸ் அனாலிசிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவங்களுக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம், அதுக்கான டேக்ஸ் வேல்யூஸ்லாம் எவ்வளோ அப்படின்றது வந்துடும். ஆல்ட் F1 கொடுத்தோன்னே டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டும் பாருங்கள். மொத்த டேக்ஸபிள் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1,50,000. அதுக்கு நம்ம 12%, அதாவது சென்ட்ரல் டேக்ஸ் ஒன்று, ஸ்டேட் டேக்ஸ் ஒன்று, ரெண்டும் 6.66ன்னு சொல்லி பிரித்து வாங்கியிருக்கோம். ஓவராலாக 18,000 வந்து டேக்ஸு, ரெண்டுக்கும் சேர்த்து 99,000 வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த என்ட்ரியை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவே வந்து நம்ம வேறு ஸ்டேட்டுக்கு வந்து சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கான ஒரு சேல்ஸ் டிரான்சாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பாருங்கள், இன்டர்நெட் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் பேஸ்டு சர்வீசஸ் இன்ஃபோடெக் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு நம்ம இன்டர்நெட் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் ரெஜிஸ்டர்டு கம்பெனி. சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,75,000க்கானது. டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ்க்கு 18% ஜிஎஸ்டி அப்படின்றது சொல்லியிருக்காங்களா. ஸோ இப்போ 18% ஜிஎஸ்டியை வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் பேஸ்டு கம்பெனி எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டி நேம் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ட் சி கொடுத்துட்டு இன்ஃபோடெக் லிமிடெட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன்ட்ரி டெப்டார் தான், நம்ம தான் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறோமா, ஸோ என்டர் பண்ணிக்கோங்க. பார்ட்டியோட ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழ்நாடுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஸ்டேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு குஜராத் அப்படின்ற ஸ்டேட் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அவங்களுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸு, ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா 1 by 1 நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்ட்டி டீட்டெயில்ஸ் அடுத்த பாக்ஸ் வரும் பார்த்தீங்களா, அதில் அவங்களுக்கு ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்னு நம்ம சூஸ் பண்ணது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிளேஸ் ஆஃப் சப்ளையில் நீங்கள் என்ன ஸ்டேட் சூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுதான் வந்து அந்த ஜிஎஸ்டி கேல்குலேஷன்ஸில் எடுத்துக்கும். ஸோ ஸ்டேட் வந்து 2 இடத்துலையும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸஸா, ஸோ அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் டெலிகாம் கம்யூனிகேஷன் சர்வீஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டைரக்ட் இன்கம். ஸோ இன்டைரக்ட் இன்கம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டிக்கு அப்ளிகபிள். இந்த செட் ஆல்டரில் இப்போ 18% நம்ம க்ரியேட் பண்ணோமா, ஸோ எஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். நான் ஜிஎஸ்டிக்கு நோ, அதே மாதிரி நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு
taxable அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. இன்டகிரேட்டட் டேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக 18% என்டர் பண்ணிவிட்டு டைப் ஆஃப் சப்ளையில் சர்வீஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்களுக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2,50,000 2,75,000 கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டிய ஜிஎஸ்டி டைப் வந்து பார்த்திங்கன்னா ஐஜிஎஸ்டி. ஏன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ண பிளேஸ்லேருந்து டிஃபர் ஆகுதா, ஸோ நம்ம ஐஜிஎஸ்டி தான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ Alt+C கொடுத்துட்டு ஐஜிஎஸ்டி அப்படின்றத க்ரியேட் பண்ணிக்கோங்க. டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸு நீங்கள் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி எப்படி க்ரியேட் பண்ணிங்களோ சேம் அதே மாதிரி தான். ஜிஎஸ்டி சூஸ் பண்ணிவிட்டு இன்டகிரேட்டட் டேக்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக 18%க்கான வேல்யூ எவ்வளோ அப்படின்றத அதுவே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிவிடும். இப்போ இதே டிரான்சாக்ஷனில் நான் சிஜிஎஸ்டி எடுத்து வைக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு அங்கே வேல்யூவே வராது. ஏன்னா நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து மாறி இருக்கிறதுனால உங்களுக்கு ஜிஎஸ்டி மட்டும்தான் ஐஜிஎஸ்டி மட்டும்தான் அப்ளை ஆகும். சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி நீங்கள் லெஜர்ஸ் உள்ளே யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வேல்யூ காட்டாது. சப்போஸ் நீங்கள் வேல்யூ வரல அப்படின்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது கஸ்டமரோட பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன கொடுத்துருக்கீங்க, நம்ம ஐஜிஎஸ்டி தான் கிரியேட் பண்ணியிருக்கோமா இல்லை சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வருமா அப்படின்றத உள்ள நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சேல்ஸ் நம்ம போட்டாச்சு. சேல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரா ஸ்டேட் சேல்ஸு இன்டர் ஸ்டேட் சேல்ஸ் ரெண்டு டைப்லேயும் ஒரு என்ட்ரி போட்டிருக்கோம். இதே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா F9 கொடுத்துக்கோங்க. பர்ச்சேஸுக்கு சேம் இதுலேயுமே நம்ம அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் மெத்தடில் தான் போட போகிறோம். பர்ச்சேஸ்க்கு வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹோட்டல் அக்கமடேஷன் சர்வீசஸ் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதுக்காக 5,500 அடிஷ்னல் ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 18%. இந்த ஹோட்டல் அக்கமடேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் வரும். இப்போ 1 டேக்கான அந்த ரூம் ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 1,000க்குள்ளே கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. 1,000 to 2,499க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 12% ஜிஎஸ்டி. இதே 2,500க்குள்ளே இருந்து 7,499 க்குள்ளே இருந்துச்சுன்னா 18%. அதே மாதிரி 7,500 above எவ்வளோ இருந்தாலுமே 28% ஜிஎஸ்டி. இப்போ நம்ம கொடுத்துருக்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2,500 above 7,500 below, அதனால நான் 18% அப்படின்றது கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வேல்யூவை வச்சுட்டு 18% நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் ஸ்டேட்டில் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டி நேம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஹாலிடே இன், இவங்க வந்து உங்களுக்கு சன்ட்ரி கிரெடிட்டாஸ், ஏன்னா அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இப்போ நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து நான் எதுவும் மாற்ற போகிறதில்ல, தமிழ்நாடே தான் வச்சுக்க போகிறேன். ஏன்னா சேம் ஸ்டேட்டில் தான் நம்ம இந்த என்ட்ரி வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன சர்வீஸ் ரிசீவ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அக்கமடேஷன் சர்வீஸாக. ஸோ ஹோட்டல் அக்கமடேஷன் சர்வீஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா இப்போ இந்த ரீசன்ஸ்க்காக நீங்கள் அமௌண்ட்டு கொடுக்குறீங்களா, ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கும் சேம் ஜிஎஸ்டி அப்ளிகபிள். செட் ஆல்டர் டீட்டெயில்ஸ்க்கு எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல டாக்ஸபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸபிள் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 18%. ஸோ 18% அப்படின்றத கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன். டைப் ஆஃப் சப்ளையில் சர்வீஸ் சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5,500. இப்போ இதுக்கு வந்து நம்ம சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி தான் கேல்குலேட் பண்ணணுமா? ஆல்ரெடி நம்ம அந்த லெட்ஜஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை எடுத்து வச்சு நீங்கள் என்டர் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ சிஜிஎஸ்டி அப்படின்ற லெட்ஜர் சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி எஸ்ஜிஎஸ்டி. அப்போ ஓவராலாக 18%, ரெண்டுக்கும் தனியாக 9% எவ்வளோ அப்படின்றத உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி சொல்லிவிடும். இவங்களுக்கான வேல்யூஸ் நீங்கள் டேக்ஸ் வேல்யூஸ் பார்க்கணும் அப்படின்னா அந்த மோர் டீட்டெயில் ஆப்ஷனில் போய்ட்டு டேக்ஸ் அனாலிசிஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் டாக்ஸபிள் வேல்யூ எவ்வளோ, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ், ஓவரால் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடும். இந்த என்ட்ரியை சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதே வந்து நம்ம அவுட் சைட் ஆஃப் த ஸ்டேட்டில் ஏதாவது சர்வீஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து பாருங்கள், ரிசீவிங் ப்ரொஃபஷ்னல் சர்வீசஸ் ஃப்ரம் டெராபைட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியிலேருந்து நம்ம ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ் வந்து ரிசீவ் பண்ணுறோம். 75,000க்கானது ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 18%. ஸோ இதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா பர்ச்சேஸில் ஃபஸ்ட்டு பார்ட்டி நேம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. டெராபைட் லிமிடெட்
இவங்க வந்து பார்த்திங்கன்னா சன்ட்ரி டெப்டாஸ். ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் குஜராத் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிக்கிறேன். பிளேஸ் ஆஃப் சப்ளைலையும் சேம் உங்களுக்கு குஜராத் தான் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது பர்டிகுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சர்வீஸ் நம்ம ரிசீவ் பண்ணுறோம், ஆல் டு சி கொடுத்துட்டு ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஏன்னா நம்ம தான் அமௌண்ட் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது கொடுத்துட்டு ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸுக்கு எஸ் கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். டேக்ஸபிள் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 18. இதில் சர்வீஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. வேல்யூ வந்து 75,000. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஐஜிஎஸ்டி தான் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம கம்பெனியும் வந்து ரெஜிஸ்டர்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. அதே மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் பேஸ்டு கம்பெனி. ஸோ நம்ம இப்போ ஐஜிஎஸ்டி தான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஐஜிஎஸ்டி அப்படின்ற லெஜரை சூஸ் பண்ண உடனே பாருங்கள் உங்களுக்கு அந்த 18% வேல்யூ என்ன அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஜஸ்ட் இந்த என்ட்ரியை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேக்ஸுக்கான ரிப்போர்ட்லாம் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மேலே கோ டு ஆப்ஷனில் போயிட்டு ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஜிஎஸ்டி R1 அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம பண்ண சேல்ஸுக்கான ரிப்போர்ட்டு. அதே மாதிரி ஜிஎஸ்டி R2 அப்படின்றது நம்ம பண்ண பர்ச்சேஸ்க்கான ரிப்போர்ட்ஸு. ஸோ சாட்ஸ்டர் ரிப்போர்ட்ஸில் ஜிஎஸ்டி R2 அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா B2B இன்வாய்ஸில் வந்து பாருங்கள் நம்ம பண்ண 2 டிரான்சாக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன அப்படின்றது வந்திருக்கும். நம்ம பண்ண பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிடே இன் அப்படின்ற ஹோட்டல் அக்கமடேஷன் சர்வீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அவங்கக்கிட்ட இருந்து. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் சர்வீஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோமா, அதோட டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளோ, டேக்ஸ் எவ்வளோ, ஓவரால் வேல்யூஸ்லாம் எவ்வளோ அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். இப்போ இதில் ஐடிசி அவைல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம இந்த சர்வீஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது டேக்ஸ் நம்ம பே பண்ணி தான் வாங்குவோம். மறுபடியும் இதை நம்ம வேறு யாருக்காவது சேல்ஸ் பண்ணும்போதோ ப்ரொவைட் பண்ணும்போதோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டேக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோமா. அப்போது நம்ம இந்த ப்ரொஃபஷனல் சர்வீசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 13,500 rupees வந்து டேக்ஸாக பே பண்ணியிருக்கோம். இப்போ இதே ப்ரொஃபஷனல் சர்வீசஸை நம்ம வேறு யாருக்காவது நம்ம ப்ரொவைட் பண்ணுறதா இருந்தால் இந்த டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் ஐடிசி அவைல்டில் உங்களுக்கு அந்த டேக்ஸுக்கான வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் ஜிஎஸ்டி 3Bன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து ஓவரால் இன்வர்ட் அவுட்வர்ட் சப்ளைஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த இன்வர்ட் அவுட்வர்ட் சப்ளைஸில் பாருங்கள் ஓவராலாக நம்ம பண்ண டேக்ஸபிள்கான வேல்யூ எவ்வளோ, டேக்ஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்றது வந்திருக்கும். இதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏபிசி லிமிடெட் கிட்ட நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தோமா, இன்ஃபோடெக்கு ஏபிசி பார்சல் லிமிட்டெடுக்கு. ஸோ அவங்களுக்கான வேல்யூஸ் எல்லாமே அவுட்வர்ட் டேக்ஸபிள் சப்ளைஸில் உங்களுக்கு வந்திருக்கும். அதே மாதிரி அதர் சப்ளைஸில் பாருங்கள் எலிஜிபிலிட்டி ஐடிசி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு 14,490 அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் 1 by 1 வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதே நீங்கள் ஜிஎஸ்டி வந்து ஆன்லைனில் பே பண்ணுறதா இருந்தால் இவே பில் ப்ரிப்பேர் பண்ணுறது, அடுத்து செலான் ரீகன்சிலேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துலேயே கொடுத்துருப்பாங்க. ஜிஎஸ்டி ரேட் செட் பண்ணுறது, இப்போ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரேட் வந்து நம்ம ஒன்றுத்துக்கும் செட் பண்ணிக்கலாம். ஸ்டாக்காக இருந்தாலும் சரி இல்லை சர்வீஸாக இருந்தாலும் சரி அந்த லெஜஸை க்ரியேட் பண்ணிவிட்டு காமனாக நம்ம ஜிஎஸ்டி ரேட்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்தது அதே மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண பார்ட்டி நேம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். இப்போ நம்ம கம்பெனிக்கு எப்படி ஜிஎஸ்டி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சுருக்கோமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டி கம்பெனிக்கும் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்காம விட்டுருந்தோம் அப்படின்னா அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்துட்டு என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் இப்போ நம்ம ஸ்டாக் குரூப்புக்கு ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நேம் ஆஃப் லெஜரில் எந்த பார்ட்டி நேமோ அந்த பார்ட்டி நேம் கொடுத்துக்கோங்க. இல்லை ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா எல்லாரோடதுமே வந்து வரும் உங்களுக்கு. இப்போ இதில் பார்ட்டி டைப் என்ன, அதே மாதிரி ஜிஎஸ்டி நம்பர் என்ன, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நார்மலாக ஜிஎஸ்டி என்ட்ரி எப்படி க்ரியேட் பண்ணுறது, க்ரியேட் பண்ண என்ட்ரிக்கான ரிப்போர்ட்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஜிஎஸ்டியில் இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் டேக்ஸுக்கான ஆப்ஷன்ஸை நம்ம பார்த்துருந்தோம். ஒரு சர்வீஸை ப்ரொவைட் ஆர் ரிசீவ் பண்ணும்போது அதுக்கான ஜிஎஸ்டி வேல்யூஸ்லாம் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத இந்த ஆப்ஷனில் பார்த்தோம். சப்போஸ் இதே நம்ம வந்து ஸ்டாக் சேல்ஸ் ஆர் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கான ஜிஎஸ்டி வேல்யூஸ்லாம் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். டேலி பிரைமோட கண்டினியூஸ் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.